வணக்கம். நான் டி.ஆர். கார்த்திக் மாதவன். டிஆர்கே ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற சேனல்லேருந்து நான் உங்களோட பேசிகிட்டு இருக்கேன். தனுசு ராசிக்காரர்களுக்கான வார பலன்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்க்குறோம். அதாவது ஜூலை மாதம் 26ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி சனிக்கிழமை வரைக்கும் உள்ள ஒரு வாரத்திற்கான பலன்கள் தனுசு ராசிக்காரர்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல ஒரு வளர்ச்சி, சின்னதாக சில பேருக்கு ட்ராவல், அறிவு தொடர்பான ஒரு நல்ல ஒரு தொழில் முன்னேற்றம், அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் நிறைஞ்ச வாரமாக இது இருக்க போகுது. நீண்ட காலமாக நீங்கள் ஒரு வேலை நடக்கணும்னு எதிர்பார்த்துருந்தீங்க, அது இப்போது முன்னேற்றத்தை நோக்கி போகக்கூடிய அறிகுறிகள் தென்படக்கூடிய ஒரு வாரமாக இது இருக்கும். அதே மாதிரி வேலை செய்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா உங்கள் திறமை நல்லபடியாக வெளிப்படும். புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். உங்களோட மேலதிகாரிகளோட ஆதரவு, கூட ஒர்க் பண்ணுற கொலீக்ஸோட ஆதரவு, இதெல்லாம் ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவாக இருக்கும் உங்களுக்கு. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் சொந்தமாக தொழில் செய்கிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா புதிய புதிய வாடிக்கையாளர்கள், பிஸ்னஸ் எக்ஸ்பேன்ஷன் பண்ணக்கூடிய ஒரு சூழல். சில பேருக்கு பார்த்திங்கன்னா ஃபாரின் கான்ட்ராக்ட்ஸ் கிடைக்கிறதுக்குமே அதிக வாய்ப்புகள் இருக்குது. பண வரவு பொறுத்த வரைக்கும் திருப்தியாக இருக்கும். பெண்டிங்கில் இருந்த பேலன்ஸ் எல்லாம் கைக்கு வரக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். வருமானம் நல்லபடியாக உயரும். அதே நேரத்தில் சில பேருக்கு ட்ராவல், இல்லைன்னா எஜுகேஷனுக்காகவோ இல்லை குடும்ப தேவைகளுக்காகவோ சின்ன சின்ன செலவுகள் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. அதை பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. ரொம்ப நாளாக நீங்கள் ஏதாவது இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு ஒரு முடிவு எடுக்கிறீங்கன்னா அது இந்த வாரத்தை பயன்படுத்திக்கோங்க. உங்களுக்கு ஒரு சாதகமான ஒரு பதில் கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு மகிழ்ச்சியான சூழல் நிலவக்கூடிய ஒரு வாரமாக இந்த வாரம் அமையுது. ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல புரிதல் ஏற்படும். பிள்ளைகளோட முன்னேற்றம் ஒரு நல்ல ஒரு மகிழ்ச்சியை தரக்கூடிய விஷயமா உங்களுக்கு அமையும். ரிலேஷன்ஸ் எல்லாம் சில பேரோட வருகை பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு சுப நிகழ்ச்சி தொடர்பான பேச்சுக்கள், குடும்பத்தில் ஒரு உற்சாகத்தை ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை உங்களுக்கு உருவாகும். ஆரோக்கியம் பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நல்லாயிருக்கும். அதிக வேலை பளு காரணமாக கால்லையோ இல்லைன்னா இடுப்புலையோ சின்னதாக வலி வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். கொஞ்சம் டயர்டு ஃபீல் பண்ணுவீங்க. அது கொஞ்சம் பேலன்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ரெஸ்ட் எடுங்க, நல்லா தூங்குங்க. இது உங்களுக்கு உங்களோட ஹெல்த்துக்கு ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். ட்ராவல் பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா சில பேருக்கு பிஸ்னஸ் விஷயமாகவோ, எஜுகேஷன் விஷயமாகவோ, குடும்பம் தொடர்பான ஒரு முன்னேற்றத்துக்காக சில பயணங்கள் ஏற்படும். அது நல்லா உங்களுக்கு நல்ல பலனளிக்கக்கூடிய ஒரு பயணமாக தான் இருக்கும். அதை நீங்கள் தவிர்க்காமல் எடுத்துக்கோங்க. ஒரு நல்ல ஒரு விஷயமா இருக்கும். பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பார்த்திங்கன்னா புதிய புதிய பொறுப்புகள் கிடைக்கும். இவர்களுக்கு ஒரு நல்ல ஒரு பாராட்டு கிடைக்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். குடும்பத்தில் உங்களோட கருத்துக்கு நல்ல ஒரு மதிப்பு அதிகரிக்கும். பொருளாதாரம் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஒரு நல்ல சுதந்திரமாக ஒரு செயல்படக்கூடிய ஒரு விஷயம் இந்த வாரம் ஏற்பட போகுது. அதே நேரங்களில் இந்த வாரம் பார்த்திங்கன்னா ஞாயிற்றுக்கிழமையும் வியாழக்கிழமையும் அதிர்ஷ்டகரமான நாட்களாக அமையுது உங்களுக்கு. அதை பயன்படுத்திக்கோங்க. நம்பர் பொறுத்த வரைக்கும் நம்பர் 3 அப்படிங்கிறது உங்கள் லக்கி நம்பராக இருக்கும். அதே மாதிரி கலர் பார்த்திங்கன்னா எல்லோ கலரும் கோல்டு கலரும் உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய ஒரு கலராக இருக்கும். அதை பயன்படுத்திக்கோங்க. இந்த வாரம் பொறுத்த வரைக்கும் புதிய புதிய வாய்ப்புகள், புதிய தொழில் வளர்ச்சி, ஒரு நல்ல ஒரு பொருளாதார முன்னேற்றம், குடும்பத்தில் ஒரு மகிழ்ச்சி, நிறைய அதிர்ஷ்டகரமான திருப்பங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இந்த வாரம் அதிகமாக இருக்குது. எந்த அளவுக்கு நீங்கள் பொறுமையாக செயல்படுறீங்களோ அந்த அளவுக்கு நிறைய சக்ஸஸ் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் நான் உங்களோட பகிர்ந்துன்னு நினச்சேன். ரொம்ப நன்றி. இதை நீங்கள் பொறுமையாக கேட்டிருக்கீங்க. இந்த வீடியோ பார்க்கும்போது கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு பிடிக்கிற பட்சத்தில் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணி கொடுங்க. அது எனக்கு கொஞ்சம் உதவியாக இருக்கும். மீண்டும் அடுத்த வாரம் வெள்ளிக்கிழமை ராசி பலன் நிகழ்ச்சியில் சந்திக்கிறேன். ரொம்ப நன்றி. வணக்கம்.